السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. صبغة الله ومن أحسن من الله صبغة ونحن له عابدون. قل أتحاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون. صدق الله مولانا العظيم. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும் அந்த வழியில் வந்த நாம் நம் குடும்பத்தினர்கள் யாவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை இருக்க வைக்கும் காலமெல்லாம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் கெட்டுப்போகாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மளுடைய உடல் உறுப்புகள் செயலிழந்து விடாமல் பாதுகாப்பானாக. நம்மளுடைய உடல் உறுப்புகள் எந்த விபத்துக்குள்ளும் சிக்கிவிடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. முழுமையான ஆஃபியத்தை பெற்று நின்று குனிந்து சஜிதாவில் விழுந்து கடைசி வரை தொழுகின்றார்கள் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் அந்த நசீவை தந்தருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய குர்ஆனுடைய விளக்க உரையில் சூரத்துல் பக்ராவுடைய 138வது வசனமும் 139வது வசனத்தையும் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றலை சொல்லக்கூடிய வசனங்களாக, அல்லாஹ்வுடைய வல்லமையை எடுத்துரைக்கக்கூடிய வசனமாக இந்த இரு வசனங்களையும் நாம் பார்க்கலாம். இதில் நமக்கு என்ன பாடங்கள், நாம் இறைவனுக்கு முன்னால் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதையும் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்த தீய பழக்க வழக்கங்களையும் மற்ற மதங்களில் மலிந்து கிடக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் சொல்லித் தருவதோடு அதிலிருந்து எதை விட்டுவிட வேண்டும், எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லுகிறது இந்த வசனம். பார்க்கலாம், பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் 138வது வசனத்தில் சிபகத் அல்லாஹ் என்று தொடங்குகிறான். அல்லாஹ்வுடைய சாயத்தை, வர்ணனையை, வர்ணம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பூசுற வர்ணம், சாயம். அல்லாஹ்வின் சாயத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் ஆயத்து வருகிறது. பிடித்துக் கொள்ளுங்கள் என்பது நான் தான் சொல்லுகிறேன் அந்த கருத்தை. ஏனென்றால் தப்சீரில் வருகிறது. குர்ஆனில் வருவது அல்லாஹ்வுடைய வர்ணமாகும், அல்லாஹ்வுடைய சாயமாகும். இப்படிதான் ஆயத்து. அடுத்து அது எப்படி தொடர்கிறது என்றால், வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா, அல்லாஹுவை விட வர்ணம் இடுவதில் யார் மிக அழகானவர், அல்லாஹ் விட மிக அழகான முறையில் வர்ணம் போடக்கூடியவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். வனஹ்னு லஹு ஆபிதூன், சஹாபாக்கள் இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நம்மளிடத்தில் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? சிபகத்துல்லாஹ், சிபகத்துல்லான்னு பேர் வைப்பாங்க. சில நம்ம இஸ்லாமிய பேர்களில் சிபகத்துல்லான்னு பேரை பார்க்கலாம். சமீபத்தில் கூட ஒரு பேர் ஆலிம் பெருந்தகை பார்த்தானாங்க, சிபகத்துல்லா அவங்க பேர். சிபகத்துல்லான என்னன்னா அல்லாஹ்வுடைய வர்ணம், அல்லாஹ்வுடைய சாயம் அப்படின்னு அர்த்தம். சாயத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் இப்படி இந்த ஆயத்தை தொடங்குதுன்னு இந்த வசனம் இறங்குன பின்னணிக்கு போனா தெரிஞ்சிடும். ஒவ்வொரு
வசனத்துக்கு ஒரு ஆயத்து இறங்குறதுக்குரிய ரீசன் இருக்கும்ல, அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இந்த ஆயத்து எங்க இறங்குது, எப்ப இறங்குதுண்டா, கிறிஸ்தவர்கள் நஸ்ரானிகள் இவங்க என்ன செய்வாங்கண்டா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறந்துருச்சுண்டா அந்த குழந்தைய ஒரு சாயம் போட்டு மஞ்சள் தண்ணியை போட்டு மஞ்சளை கலந்து அதில் கொண்டு வந்து பிள்ளைய முக்குவாங்க. இன்னைக்கு நம்ம வழக்கில் சொல்றதா இருந்தா மஞ்சள் நீராட்டுன்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு சில தமிழ் வழக்கில் இருக்கா இல்லையா, அது மாதிரி கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. பச்சை குழந்தைய ஒரு ட்ரம்ல தண்ணியை குடிச்சு மஞ்சள் தண்ணி மாதிரி ஆக்கி பிள்ளை உள்ள முக்கி மஞ்சள் நீராட்டு நடத்துவாங்க. இது ஒரு பழக்கம். என்ன இது பழக்கம்டா, இப்படி கலர் சாயம் போட்டு மஞ்சள் சாயம் போட்டு பிள்ளைய முக்கி எடுத்தாதான் அது நஸ்ரானியாக மாறுது. பிறந்தோன்னா அது நஸ்ரானி கிடையாது. இந்த சாயத்துல முக்கி எடுத்தா அந்த புள்ள நஸ்ரானியாக மாறிடும். அழுக்கெல்லாம் போய்கிடும், மேல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போய் பியூர் கிறிஸ்தவராக மாறிடும். அப்ப கிறிஸ்தவராக மாத்துறதுக்கு அந்த பிள்ளையினுடைய அழுக்கிலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு அதை தழுவ செய்வதற்கு அவங்க பயன்படுத்துறது மஞ்சள் தண்ணி. ட்ரம்மில் வச்சு இருப்பாங்க. இன்னைக்கும் நம்ம தொடக்க ஆகிட்டா குளிப்பு கடமை ஆகிட்டா எப்படி குளிச்சா சுத்தமாயிடுறோமோ அதுபோல அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. தப்சீரே அப்படிதான் அமைக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் குளிப்பு கடமை ஆகிட்டா குளிச்சா சுத்தமாயிருவோம் இல்லையா, அதுபோல பிறந்த பிள்ளைகளை சுத்தப்படுத்துறதுக்கு மஞ்சள் தண்ணியை பயன்படுத்தினாங்க. இப்படி ஒரு நினைப்பு, அதில் முக்கிய எடுத்தா புள்ள கிறிஸ்தவ பிள்ளையா மாறிடும் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், இது என்ன நம்பிக்கை? இந்த சாயத்தால் என்ன வருது? அல்லாஹ்வுடைய சாயம் அல்லவா சிறந்தது. அல்லாஹ்வுக்கு என்ன சாயம்? சிபகத்தல்லான என்ன அர்த்தம்னா ஃபித்ரத்தல்லா, தீன் அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிடிச்சுக்கிறங்க, அல்லாஹ்வுடைய இயற்கை பண்பை பிடிச்சுக்கிறங்க, அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாத்தை பிடிச்சுக்கிறங்க. சிபகா வர்ணம் என்று சொல்வது அல்ல, இந்த தீனை சொல்லுகிறான். ஆனா கிறிஸ்தவர்கள் வர்ணம் என்று சொன்னது மஞ்சள் தண்ணியை சொன்னார்கள். இன்னைக்கும் சரி, நம்மளுக்கு தெரியும் இந்த ட்ரெஸ்லாம் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறோமா இல்லையா, இதெல்லாம் சாயம் போடப்பட்டிருக்கு. திருப்பூரில் சாயப்பட்ட நிறைய இருக்கும். நான் திருப்பூரில் தான் ஓதுனேன், அதனால அந்த சாயப்பட்ட இது தெரியும். சாயப்பட்ட நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது. அப்போ சாயம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினதுக்கு அப்புறம் என்னதான் துவைச்சாலும் சாயம் போகுதா? ஏன் போக மாட்டேங்குது? இங்கே பிச்சு எடுங்க, தனித்தனியாக நூல் எடுத்தா கூட சாயம் உள்ளுக்குள்ள கிடக்கு, உள்ள சேர்ந்துருக்கு. எப்படி சேர்ந்தது? எப்படி ஏத்துனாங்க? அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி இந்த சாயம் உங்களுக்குள் உங்க ட்ரெஸ்ஸுக்குள் எத்தனை முறை நீங்கள் அலசி எடுத்தாலும் அந்த சாயம் அந்த ட்ரெஸ்ஸை விட்டு போவதில்லை. அழுக்கு தான் போகிறது, சாயம் போவதில்லை, சரியாக சாயம் போடப்பட்டிருந்தால். அதுபோலதான் உங்களுடைய தீன், அல்லாஹ்வுடைய சாயமான வர்ணம் என்று சொல்வது இந்த மார்க்கத்தை, இந்த மார்க்கம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். எந்த ஒரு இடத்தை பிச்சு பார்த்தாலும் இந்த தீன் தான் இருக்கணும். ஒரு கையை வெட்டி பார்த்தாலும் அதில் தீன் இருக்க வேண்டும், இரத்தத்தில் தீன் இருக்க வேண்டும், எலும்பில் தீன் இருக்க வேண்டும், நரம்பில் தீன் இருக்க வேண்டும். உங்களுடைய எல்லா பகுதியிலையும் தீன் இருக்கணும். அந்த சட்டைக்குள்ள சாயம் போனது போல எப்போதும் அலசினாலும் போகாதது மாதிரி உங்க தீனும் எந்த நேரத்திலையும் உங்களை விட்டு போயிடக்கூடாது. இதுதான் நல்ல சாயம், இதுதான் நல்ல வர்ணம், இதுதான் நல்ல வர்ணம். இதை விட்டுட்டு மஞ்சள் தண்ணியில நீராட்டுறதுல என்ன வருது? மஞ்சள் தண்ணி மட்டும் சரியாயுமா? அந்த காலத்துல நிறைய மூட நம்பிக்கை இருந்தது இல்லையா? மூட நம்பிக்கைக்கு பஞ்சமே இல்லை. இன்னும் சில இடத்துல ஒட்டிக்கிட்டு தானே இருக்குது. சகுனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, வாஸ்து பார்ப்பது, வாஸ்து மீன் பார்ப்பது. வாஸ்து மீன் எல்லாம் சில நம்ம இஸ்லாமியரும் ஒரு சில பேர் இன்னும் வாங்கி வச்சுக்கிறான். வாஸ்து மீன் வாங்கி வச்சுக்க எங்க இருக்கிறது இது மார்க்கத்தில்? ஜோசியம் பார்ப்பது தெரியாதரமா? அது சில பேர் நம்ம ஆளுகளை அந்த கடை வச்சுக்கிறது. ஜோசியம் எங்க இருக்குது? எங்க இருந்து இது வருகிறது? இந்த மூட நம்பிக்கையெல்லாம் எங்க இருந்து வருகிறது? சில பேருக்கு இந்த எண் கணிதம் சொல்லுவாங்க, எண்ணில் ஒரு மோகம் இருக்கும்.
இந்த நம்பர் தான் கரெக்டு, இந்த நம்பர் இப்படி இருக்கணும் அப்படின்னு. நான் ஒரு அரபிக் கட்டுரையில் படித்தேன். ஒரு அம்மா அரபு நாட்டில் என்னென்னா, அந்த அம்மாவுக்கு 13 ரொம்ப பிடிக்குமா. 13 கண்டால் பயமா, இருட்டை கண்டாலும் பயமா, அதனால வெளியவே போகாதான். பக்கத்தில் இருந்த அது தோழி, அதனுடைய தோழி ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக, எப்படியாச்சும் நாளைக்கு போகணுமா வர்றியான்னு கேட்டதுக்கு நான் வந்துடுறேன். இல்லை நீ எல்லாத்தையும் பார்ப்பிய, நேரம் காலம் ராசி பலன் இதெல்லாம் பார்ப்பிய, பட்டுன்னு வரமாட்டிய, ஏமாத்திருப்பியோ. இல்லை இல்லை நான் வந்துடுவேன் அப்படின்னு. சரி, அடுத்த நாள் காலைல ஃபோன் பண்ணியிருக்கு, பார்த்தா ஃபோன் எடுக்கலை. டைம் ஆகிட்டே இருக்குது, 10 மணின்னு வச்சுக்கிறோமே ஃபங்க்ஷனு. அப்பவும் அடித்து பார்த்தா எடுக்கல. மதியம் ஆயிடுச்சு எடுக்கல, நைட் ஆயிடுச்சு எடுக்கல. மறுநாள் காலையில் அடித்தா அவருடைய ஹஸ்பண்ட் புருஷன் தான் எடுக்கிறார், கணவர். என்னாச்சு, அவங்கள காணலையே, வரண்டாங்க வரலையே அப்படின்னு. ஏன் கேட்குறீங்க, அந்த அம்மா நேற்று மூத்தா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கணவர். என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணோன்னே அது வர்றதுக்கு புறப்பட்டுருக்கு. வலது காலை எடுத்து வச்சோடனே அதனுடைய எண்ணத்துக்கு ஆஹா வலது கால் இன்னைக்கு சரியில்லையே அப்படின்னு அது நினச்சிருக்கு. அப்படி ஒரு அம்மா. அப்புறம் இடது காலை எடுத்து வச்சிருக்கு, ஆஹா இடது காலும் சரியில்லையே. ஆனால் தோழி கூப்பிட்டுட்டாலே போகணும்னு சொல்லிட்டு 2 காலையும் தூக்கி வெளியே வச்சிருக்கு, கீழே விழுந்துருச்சு. ஒன்றா தூக்கி வெளியே வச்சிருக்கு. உளுந்து மண்டையில் அடிபட்டு ரொம்ப மோசமாக இருக்கு. பொய்க்கில்லைங்க, இப்படி நம்புகிறேன். நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும், குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா. அவர் பேர் விஜய்ன்னு தான் வரும். முன்னாள் அகமதாபாத் இந்த ஃப்ளைட்டில் விழுந்து இதை டெத் ஆனாரா இல்லையா, அவர் பேர் விஜய் ரூபானி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் 6, 12 இவர் ராசின்னு நினச்சா. அவருடைய கார் நம்பர்லாம் பார்த்தா நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். அவரோட பற்றி பார்த்துட்டு தான் வந்தேன். அதுவும் இதெல்லாம் இல்லை, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வந்தேன். 6, 12 அவருக்கு ராசியாம். கார் வாங்கினா அதுதான் வாங்குவாராம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா அப்படி தான் வைப்பாராம். அவருடைய நம்பர்லாம் 6, 12 இப்படி தான் இருக்குமா. இப்போ சமீபத்தில் போன வருஷம் நினைக்கிறேன் 2005 தான் அவர் டெத் ஆனார், ஃப்ளைட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி. அப்போ அவ்வளோ மோசமாக ஃப்ளைட்டில் செத்தார். அது என்ன பிரச்சனைடா, அவர் ராசி நம்பர்னு சொன்ன அந்த டேட்டில் தான் அவர் மூத்தா போகிறார். 6ஆம் தேதி 12ஆம் மாதம். எந்த நம்பரை அவர் ராசின்னு காலமெல்லாம் எடுத்து இருந்தாரோ அதே நம்பரில் தான் அவருக்கு மரணம் இருக்குது. என்ன செய்யுது இதில், நம்பரால ஒன்றும் இல்லை, நம்புறது அல்லாத நம்பரால என்ன வருது. அது சரி, அடுத்த மதத்தில் இருக்குன்னா அது அவங்களுடைய கொள்கை. நம்ம மதத்துக்குள்ள எப்படி வந்தது. இந்த இன்னொரு விஷயத்தை படித்தேன். ஒரு முஸ்லீம் பாருங்க, தொழுகையாளி மாதிரி ஒருத்தர், அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை குரானை திறந்து பார்ப்பாராம். குரானை திறந்து பார்த்து பட்டுன்னு ஒரு ஆயுதம் பார்ப்பாராம். நல்ல ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி தொழுகிட்டு போவாராம். தொழுந்துட்டு திறந்து பார்ப்பாராம், அழகான ஆயுத்து அப்படின்னு குரான். இப்படி ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறதுக்காக குரானை திறந்து பார்த்துருக்கிறாரு. லோயினல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மர்யம்னு ஒரு ஆயத்து வரும். அந்த ஆயத்து கண்ணில் பட்டுருச்சு. ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். ஏண்டா, பனி இஸ்ரவேலர்களில் நிராகரித்தவர்களை அல்லாஹ் சபிக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாவால் சபிக்கப்பட்டவர்கள், ஈசா நபியால் சபிக்கப்பட்டவர்கள் என்று அந்த ஆயத்தினுடைய கருத்து. அது சாபத்தை பற்றி உண்டான ஆயத்து. கண்ணில் பட்டுருச்சு. என்ன செஞ்சாரு தெரியுங்களா, அவரை பற்றி உண்டான செய்தி குரானையும் எரிச்சிட்டாருங்க. அது சரியில்லைன்னு சொல்லி அவர் கையில் வச்சுட்டு குரானை எரிச்சிட்டாரு. என்ன பழக்கம், குரானு பேர்ல அவர் ஒரு தப்பான எண்ணம் வச்சிருந்திருக்கிறார். குரான் நம்ம திறந்தா நல்லது காட்டணும் அப்படின்னு எப்படியெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, எதுக்குள்ள குரானுக்குள்ள கூட மூட நம்பிக்கை கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறார். எப்படி பாருங்க, இன்னைக்கு வீடு கட்டினா கூட மேஸ்திரி சொன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், இது இங்கிட்டு தான் இருக்கணும், அது அங்கிட்டு தான் இருக்கணும், சரி நீ என்னமோ கட்டி கொடு அப்படின்னு சொல்லி இருக்கோம். அவர் அந்த வாஸ்து பிரகாரம் அவர் கட்டுவார். நம்மள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, வாஸ்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பாத்ரூம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, கிபிலாவை நோக்கி இருக்கக்கூடாது. இது ஒண்ணுதான் நம்ம மார்க்கம் சொல்லிது. மற்றபடி எந்த இதுலையும் பிரச்சனை கிடையாது, எந்த இதுலையும் பிரச்சனை கிடையாது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்க வந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தேன், வசதியாக இருந்துச்சு, இப்போ ஒரு வீட்டுக்கு வந்தேன், ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்றாங்களாம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா ஆளை பார்த்தாங்க. ரசூல் ஆளுக்கு அவர் என்ன எண்ணத்தில் வராங்க அந்த ஓட்டத்தில் பதில் சொல்லுவாங்க. அப்போ வீட்டை மாற்றிக்கிறங்க அப்படின்ட்டாங்க. 2-3 இதில் துர்க்குறி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று இந்த பெண்ணு, வாகனம், வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 விஷயத்தில் ஹதீஸில் இருக்குது. அப்போ அவர் நம்பிக்கை, இந்த வீட்டுக்கு வந்தது பிறகு எது சரியில்லை அவர் நம்புறாரு. அந்த நம்பிக்கை எதன் மீது நம்புறாரு? இதனால தான் எனக்கு இலா ஆச்சுது, அப்புறம் இவரை இங்கே உட்கார வைக்கக்கூடாது, நீ கிளம்பு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனால் அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பொதுவாக சொல்லி தந்தது என்ன? நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் படையெடுத்து போவார்கள். மூசா நபியின் உம்மத்தை பார்த்தேன், ஈசா நபியின் உம்மத்தையும் பார்த்தேன், என் உம்மத்தை பார்த்து நான் மகிழ்ந்து போனேன். கூட்டம் கூட்டமாக உள்ள போறார்கள். அதில் கேள்வி கணக்கு இல்லாமல் 70,000 பேர் உள்ள போனார்கள். 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் போனார்கள் அப்படின்னு சொன்னார்கள். நாயகமே யார் அவர்கள் என்று கேட்டார். இந்த இந்த மாதிரி சகுனம், சம்பிரதாயம், துர்க்குறி, இது போன்றதை நம்பாதவர்கள், குறிகளை நம்பாதவர்கள், அல்லாஹ்வை வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலுன் அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான் அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸின் கருத்தும் இருக்கிறது. இதெல்லாம் என்ன காட்டுதுடா? அல்லாஹ்வுடைய சிபகா என்று சொல்லுவது தீனை நம்புறது, அல்லாஹ்வை நம்புறது. மூட நம்பிக்கையில ஒன்றும் கிடையாது. மூட நம்பிக்கை அந்த காலத்தில் வெளியே போவாங்க, விட்டு வெளியே போவாங்க, போனோன்னு ரைட் சைடு பறவை பறந்துச்சுன்னா தொழிலுக்கு போயிடுவாங்க, லெஃப்ட்ல பறந்தா போக மாட்டாங்க. சில நேரங்களில் பறவை கத்துனதை வச்சு கூட பறவை கத்துனா நல்லது, நல்ல நிலை அப்படின்னு நினைப்பாங்க. வேற எதுவும் கத்திடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஊர் சைட்லாம் இருக்குல்ல, ஊர் சைட்லாம் காக்கா கத்துனா ஏதோ விருந்தாளி வர்றாங்க, ஒரு பழக்கம், ஒரு கத்துறதை வச்சு ஒரு பழக்கம். அது எங்கிருந்து வந்தது, அதுக்கு பின்னணி நிறைய இருக்கலாம், அது வேற விஷயம். ஏன் இப்படி ஒரு பழமொழி வந்துச்சுங்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை எங்க வந்து நிற்கிறது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பறவை கத்துனுச்சான். பறவை கத்துனோட ஒரு மாணவர் சபா சபா சொல்லுவோமா இல்லையா, ஹைர் ஹைர்ன்றாங்க, நல்லது நல்லது, பறவை கத்துது, எல்லாம் நல்லது தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், லா ஹைர வல ஷர், நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. பறவை கத்துறதுனால என்ன நல்லது, பறவை கத்துறதுனால என்ன கெட்டது? நல்லதும் கெட்டதும் பறவையினால இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப என்ன, இதுவெல்லாம் அங்கிருந்து வந்த மூட நம்பிக்கைகள். இதன் மீது நம்பிக்கை வைத்து விடாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்கள்ட்ட தான் அது இருக்குது. கலர் சாயத்துல முக்கி இப்படி வெளியே எடுத்தா சுத்தமாயிடுவாங்க, இதுல குளிச்சு இதுல எந்திரிச்சா சுத்தமாயிடுவாங்க அப்படின்னு. அது அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்திருந்தால் அது இல்லாம நுழையிட முடியாது. ஜம்ஜம் தண்ணீருக்கு குடிக்கிறோம், சில ஷிஃபா கூடிய தண்ணீருக்கு குடிக்கிறோம், அதெல்லாம் அது வேற விஷயம். மனிதர்களாக உருவாக்கி கொண்ட எந்த அடிப்படையும் இல்லாத, அதுல எந்த அடிப்படையும் இல்லை, எந்த நன்மையும் எதிர்பார்க்கல, சும்மா பேருக்கு என்ன செய்யறது, மூட நம்பிக்கையை நம்பல, அதுதான் கூடாது. பரக்கத்துகளை வேண்டி செய்கின்ற விஷயங்களுக்கு இங்க நான் பேச வரல. பரக்கத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் நாம் பார்த்திருப்போம், அது நான் அதை பற்றி பேசவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் இயாஃபா வத்துருக்கு வத்தியரத்து மினல் ஜிபத்தி என்று சொன்னார்கள். பறவையினுடைய சத்தமும், அல் இயாஃபா பறவை சத்தமும், வத்துருக் கோடுகளை போட்டு ஜோசியம் பார்ப்பதும், வத்தியரத்து பறவைகளை பறக்க விட்டு பார்ப்பதும், மினல் ஜிபத்தி ஹுவல்லதி சாஹ் ஹுவல்லதி சிஹர், அது ஷைத்தானுடைய சேட்டைகளில் உள்ளது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தானுடைய சேட்டையில் உள்ளது அப்படின்னு சொன்னார். பறவை கத்துறதுனால அதை நம்பிக்கிட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. இதெல்லாம் அந்த காலத்து நமக்கு இருக்கிற பாணி வேறு, நம்மளுக்கு காட்சி தந்திருக்கிற வழி வேறு, அதற்கு நோக்கங்கள் வேற இருக்கும். ஆனால் மற்றவர்கள் சொல்வதில் நோக்கமே இருக்காது. புள்ள பிறந்தோட தண்ணியில முக்குனா சுத்தமாயிடுவான், நஸ்ரானி ஆயிடுவான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்தின் இயற்கை பண்பின் மீது தான் பிறக்கிறது. எல்லா பிள்ளையும் அப்படிதான் பிறக்கு, இஸ்லாத்துல தான் பிறக்கு. அதை சுத்தப்படுத்துறது நம்ம குளிப்பாட்டுவோம், முடி இறக்குவோம், அக்கீக்கா கொடுப்போம், ஹத்னா செய்வோம், அது வழிமுறை சொல்லித்தரப்பட்டிருக்கு.
இளைஞர்களா. ஆனால் பிள்ளை ஒரு முஸ்லிமான பிள்ளைன்னு மட்டும் சொல்லலை, பிறக்கிற பிள்ளையே இஸ்லாத்தில் தான் பிறக்குதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த நபி மொழியை பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் தான் அவங்க ஒரு சாயம் போட்டாங்க. கிறிஸ்தவர்கள் நாங்க தான் சிறந்த கொள்கையில் இருக்கிறேன்னு சொன்னாங்க, எங்க கொள்கைக்கு வாங்கன்னு நம்மளை கூப்பிட்டாங்க. யூதர்கள் அப்படி செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க சாயம் போட்டுலாம் சுத்தப்படுத்த முடியாது. எந்த மஞ்சள் நீராட்டு வைத்தாலும், அந்த மஞ்சள் நீராட்டில் உங்கள் பிள்ளைகளை நீராட்டினாலும் அது சுத்தமாகாது. அல்லாஹ்வுடைய வர்ணத்தால் தான் சுத்தமாக முடியும். அல்லாஹ்வின் வர்ணம் என்று சொல்வது அல்லாஹ்வின் மார்க்கம். அந்த மார்க்கத்தை ஏன் அல்லாஹ் தீன் என்று சொல்லி இருக்கலாம், சிபகத்தல்லா அப்படின்னு சொல்லாம தீன் அல்லாண்டே குர்ஆன்ல வச்சிருக்கலாம், அப்பதானே புரியும். அப்படி வைக்கல. அவங்க சிபகத்து பண்ணதுனால, அவங்க சாயம் போட்டதுனால அதே வார்த்தையை கொண்டு வைக்கிறான்ல. இது முஷாக்கலான்னு சொல்லுவாங்க, அரபில முஷாக்கலான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி பேசுறது. இந்த வானிலை அல்லாஹ் பேசுறான், அதை தான் சொல்றான், அல்லாஹ்வின் வர்ணத்தை பிடித்துக் கொள்ளுங்க. எந்த இடத்திலும் எப்படி ஒரு சாயம் போட்டால் அவர்கள் எப்படி நம்புகிறார்களோ, அவர்கள் போடுற சாயம் வெளி அழுக்க தானே எடுக்கும். மஞ்சள் நீராட்டினா ஒரு பிள்ளை அதில் முக்குனா எந்த அழுக்கு போகும்? வெளி அழுக்கு தான் போகும். அல்லாஹ்வின் சாயத்தை நீங்கள் பூசிக்கொண்டால், இந்த மார்க்கத்தை நீங்கள் பூசிக்கொண்டால், உள்ளேயும் வெளியும் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். அந்த தீன் உங்களை பாதுகாக்கும் என்பதை தான் அல்லாஹ் சிபகத்தல்லா என்று சொல்லிட்டு, அல்லாஹ்விடம் மிக அழகான வர்ணத்தை பூசக்கூடியவர், வர்ணமிடக்கூடியவர் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறார். வார்த்தை பாரு, அல்லாஹ்விட சிறந்த முறையில் யாரை செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய இந்த தீனை ஒருவர் பருகிட்டாருன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தீன் ஒருத்தருக்குள்ள போயிருச்சுன்னு சொன்னா, ஒரு கலர் ட்ரெஸ்ல எப்படி சாயம் உள்ள போயிருதோ அது மாதிரி தீன் ஒருத்தருக்குள்ள போயிட்டா என்னெல்லாம் நடக்கும் தெரியுங்களா? சஹாபாக்களுடைய வரலாற்றை இதற்கு கீழே கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிகப்பெரிய தோழர்கள் ஒருவர் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு. அவங்க தலைமையில தான் மதாயினுக்கு ஒரு படை போனுச்சு. மதாயினுக்கு போன படை அது முற்றுகையிடுது, அந்த நகரத்தை முற்றுகையிடுது. தஜ்லான் நதி வேற இருக்குது. அப்போது எதிரில் இருக்கக்கூடிய எதிரி படை தலைவர் சொல்றாரு, இந்த ஏரியாவை நீங்க வச்சுக்கிறீங்க, இந்த ஏரியாவெல்லாம் நாங்க வச்சுக்கிறோம், சண்டை போடாம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இஸ்லாமிய படையில் இருந்த சாதாரண ஒரு சஹாபி, லீடர்ஸ் அல்ல, சிப்பாயா இருந்த ஒரு சஹாபி அவர்கிட்ட போனாங்க. கிட்ட போய் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்படி விரண்டு ஓடுறாங்க. ஒரு விரண்டு ஓடுறா பேயை பார்த்து அப்படி விரண்டு ஓடுறாங்க. அது போல விரண்டு ஓடுறாங்க. தோத்து விட்டதாக இஸ்லாமிய படை முன்னேறி போய் அந்த நாட்டை வெற்றி கொண்டது, அந்த எதிரியை கொன்றொழித்தது என்பதெல்லாம் வரலாறு. நிறைய பேர் கைதியாக மாட்டிக்கிட்டாங்க. கைதியாக மாட்டினோன்னு இந்த கைதிகிட்ட கேட்டாங்களாம், எதுக்காக இந்த ஓட்டம் ஓடுனீங்க? எங்களை மோதுறதுக்கு தானே வந்து நின்றீங்க, ஏன் ஓடுனீங்க? இல்லை, உங்களில் ஒரு ஆளை வந்து சொன்னார். என்ன சொன்னார்? அதாவது எங்கள் நாட்டு பழங்களில், எங்கள் சொல்கிறது மதினான்னு அர்த்தம். மதினாவில் பேரிச்சம்பழம் விளையும். எங்கள் நாட்டு பழத்தில் உங்கள் நாட்டு தேனை முக்கி நாங்கள் சாப்பிடாம விட மாட்டோம்னு சொன்னார். இதை கேட்டோன்னே எங்களுக்கு பயமாயிருச்சு, உள்ளமெல்லாம் நடுங்கிருச்சு, ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற. அப்போ தளபதி கூப்பிட்டாங்க. யார் அது அப்படின்னு. இவர் தான். அவர் கூப்பிட்டாங்க. அந்த சஹாபி, இப்படி போய் சொன்னீங்களா அப்படின்னு. நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு. அப்போ யார் சொன்னா? எழுதுகிறார்கள், இந்த சஹாபியினுடைய வாயால் மலக்குமார்கள் அங்கே சொன்னார்கள். மலக்குமார்கள் சொல்லும் அளவுக்கு இவர்களுடைய ஈமான் அவர்களுடைய உடலுக்குள் இருந்திருக்கிறது. சஹாபாக்களுடைய இதுதான், மலக்குமார்கள் பேசும் அளவுக்கு அவர்கள் ஈமானை வளர்த்திருந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் வாய் வழியாக மலக்குமார்கள் பேசினார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய வர்ணம். ஒரு மனிதருக்குள் போய்விட்டால் இந்த வேலைகளை செய்துவிடும். இருபாதுபனும் சாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பள்ளிவாசல்ல தொழுதுகிட்டு இருந்தாங்க. வயசாயிருச்சு. அதனால அல்லாட்ட தொழுதுட்டு அழுது துவா செஞ்சாங்களா, அல்லாவே வயசாயிருச்சு ரப்பே, காலெல்லாம் மூட்டெல்லாம் தளர்ந்துருச்சு. இனி நான் இந்த உலகத்தில் இருந்து பெருசாக எதையும் சாதிக்க போறதில்லை.
உன் பக்கம் என்னை கூப்பிட்டுக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அழுதுகிட்டு அல்லாட்ட பேசுகிறாங்க. அதே பள்ளியாசத்தில் இன்னொரு பக்கம் ஒரு வாலிபர் இவங்க துவா செய்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்து, வாப்பா என்ன துவா செஞ்சிய அப்படின்னு. வயசாகிடுச்சு, இனியும் வர முடியலை, நின்று தொழுக முடியாது, மூட்டெல்லாம் தளர்ந்துருச்சு, அல்லாவே உன் பக்கம் என்னை கூப்பிட்டுக்கன்னு சொன்னேன் அப்படின்னு. இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது அப்படி. அப்போ எப்படி என்ன சொல்லணும் அப்படின்னு? அல்லாஹும்ம ஹஸ்ஸின் அமல், அல்லாஹும்ம ஹஸ்ஸினில் அமல் வபல்லிகில் அஜல், இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? அவங்க அரபுகள் தான் தெரியும். அல்லாஹ்வே நான் நல்ல அமல் செய்வதற்கு உதவி செய்வாயாக, என்னுடைய அமலை அழகுபடுத்துவாயாக, எனக்கு எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாயோ அதுவரை வாழ்வதற்கு உதவி செய்வாயாக, இப்படி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அது மாதிரி துவா செஞ்சாங்களாம். இருபாபு சாரியார் ரலியல்லாஹு தஆலா துவா கேட்டுட்டு, இவ்வளோ அழகாக எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த சஹாபிட்ட அந்த இளைஞர் சொன்னாராம், நான் 3வது வானத்திலேருந்து உள்ள மலக்கு அப்படின்றாங்களாம். 3வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இந்த செய்திக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி மலக்குமார்களை சந்திக்கிற, மலக்குமார்களிடத்தில் பேசுகின்ற இந்த ஆற்றல் எப்படி கிடைக்கிறது? எப்படி ஒரு ட்ரெஸ்ஸுக்குள், ஒரு ஆடைக்குள் கலர் போய் அது உள்ளே தங்கி விடுகிறதோ அதுபோன்று ஒருவருடைய தீன், இஸ்லாமிய இந்த தீன் ஒருத்தருக்குள் போய் சேர்ந்து விட்டால் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை சஹாபாக்கள் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது காலத்திலே பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணிகளும் இதற்கு சளைத்ததில்லை என்று சொல்வார்களே, அதுபோல உஹது களத்தில் சிக்கிக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெருக்கடிக்கு ஆளானார்கள். அந்த உஹது களத்தை பார்க்கும் போதும் வாசிக்கும் போதும் கண்ணீரே வந்துவிடும். ரசூலுக்கு மிக நெருக்கடியான ஒரு நேரம் அது. காயப்பட்டு கன்னங்கள் எல்லாம் அவர்களுக்கு காயமாக்கப்பட்டு மயக்கமுற்று அவர்கள் விழுந்தார்கள். அப்படி ஒரு தருணம் அது. அல்லாஹ்வுக்கே எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கும். எப்படி யோசித்து பாருங்க. இறை தூதர் விழுகின்ற போது இறைவனுக்கு எப்படி இருக்கும்? நேசன் அல்லவா? அப்ப சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரம்? அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காக்க அல்லாஹ் வைத்தது யாரு தெரியுமா? ஒரு சில சஹாபாக்களை. அப்படி காத்தவர்களில் ஒருவர் ஒரு பெண், உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வை சுத்தி சுத்தி நின்று ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறாங்க. ஒரு பெண்மணி வாளை தூக்கி, அவர்கள் மருந்து போடுவதற்கும் தண்ணீர் எடுத்து தருவதற்கு வந்தவர்கள் தான். ஆனால் சூழ்நிலை வேற மாதிரி மாறுகின்ற போது அவர்கள் தான் பணிக்கு எதுக்கு வந்தோமோ அதை விட இதெல்லவா நமக்கு பணி என்று நினைத்து ரசூலுல்லாஹ்வை சுத்தி சுத்தி நின்றவர்கள் எதிரிகளை தாக்குறார்கள். எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெஃப்ட் ரைட்டு முன்னாடி பின்னாடி பார்க்குறாங்க, எல்லா பக்கமும் இந்த பெண்ணு நிற்கிறாங்க. அப்போ எப்படி வேகமாக சுழற்சி செய்வாங்க பாருங்க. நம்மளாம் ஒரு இடத்துல நின்றா ஒரு இடத்துல தான் நிற்போம். நான் எங்கு திரும்பினாலும் உம்மு அம்மாராவை பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வலது பக்கம் திரும்பி பார்க்கிறேன் உம்மு அம்மாரா, இடது பக்கம் பார்க்கிறேன் உம்மு அம்மாரா, முன்னாலும் பின்னாலும். அப்போ எப்படி இருந்திருக்கும்? இது எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம், ரசூலை பாதுகாப்பதற்கு எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் கிடைக்குது என்றால் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதை எப்படி பயன்படுத்தினாங்க? ஓடுற நேரத்தில் எப்படி நிற்க முடிகிறது? எப்படி களவாட முடிகிறது? ஒரு பெண்மணி தானே. பெண்மணி இப்படிப்பட்ட போர்க்களத்தில் என்ற ரசூலுல்லாஹ்வை, எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வை, ஈருலக தலைவரை காக்கிற பணியை அல்லாஹ் அவருக்கு ஒப்படைச்சிருக்கிறானா இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நாளைக்கு சொல்லலாம்லங்க, நாயனே ஓ ஹபீபை ஒரு சில நிமிடங்கள் நான் பாதுகாத்துக் கொண்டிருந்தேன் ரப்பே, என் புள்ள குத்துப்பட்டு கிடந்தான் ரப்பே, என் புள்ள குத்துப்பட்டு கிடந்தான், எழுப்பூட்டு திரும்ப தாக்க சொன்ன ரப்பே. ஏனென்றால் எங்களை விட ஒரு ஹபீபை பாதுகாப்பதல்லவா எங்கள் வேலை என்று சொல்றதுக்கு உண்டான குடுப்பினை யாருக்கு கிடைத்தது? உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யோசித்து பாருங்க. அந்த பெண்மணியை பார்த்து ரசூலுல்லாஹ் மெய் சிலிர்த்து போய் கேட்பார்களாம், உம்மு அம்மாரா எங்கு திரும்பினாலும் நீ நிற்கிறாயம்மா, ஆனால் உன்னை போல ஒரு வீர பெண்மணியை நான் பார்த்ததில்லையே என்று சொன்னார்களாம். வீர பெண்மணி பார்த்ததே இல்லை. தெரிவதைங்களா? இது அல்லாஹ்வுடைய தீன் உள்ளுக்குள் போய்விட்டால் இந்த வேலையை செய்யும் சொல்லுகிறார். உனக்கு என்ன வேணும்?
ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, எல்லாருக்கும் மாறு செய்தவர்கள், உபகாரம் செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை நாயகன், இங்கு உங்களை சுத்தி சுத்தி நின்று எப்படி உங்களுடைய சுகபத்தோடு உங்களை காத்தேனோ, நாளை மறுமையிலும் உங்கள் சுகபத்தோடையே ஜன்னத்தில் இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு ஆசை. வேற எதுவும் கிடையாது, எதுவும் எனக்கு கிடையாது, எந்த ஆசையும் இல்லை. போர் செய்தால் கனிமத்து கிடைக்கும், அதனால் நம்மளுக்கு வாழ்வாதாரத்தில் முன்னேற்றங்கள், அதெல்லாம் இல்லை. இங்கு நிற்கிற வாய்ப்பை கொடுத்ததை போல நாளை மறுமையிலும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை எனக்கு தர வேண்டும், அதற்காக எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மா அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்கடா. நம்ம வீட்டு பெண்கள் எப்படிப்பட்ட வாய்ப்புக்கு போக வேண்டியவர்கள், என்னத்தை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எந்த வரலாறை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். யோசித்து பாருங்க, இந்த பெண்மணி அல்லவா கொண்டு போய் வீட்டில் காட்டணும், இவர்களை பற்றி அல்லவா நாம் வீட்டில் போய் பேச வேண்டும். எப்படி இது வந்தது? அவர்களுடைய உள்ளங்களில், இரத்தங்களில், நரம்புகளில் எல்லாவற்றிலும் தீன் கலந்து விட்டது, எல்லாவற்றிலும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், சிபகத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வர்ணம் அது. அது ஏதோ இன்னொரு தடவை பெயிண்ட் போயிடும், திரும்ப பூச வேண்டியதெல்லாம் இல்லை, மேலையிலிருந்து உள்ள வரைக்கும் அது போயிடும், அந்த தீன் உள்ள போயிடும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை சஹாபா பெருமக்கள் பெற்றிருந்தார்கள். அந்த 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 பாக்கியமெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. இதைதான் அல்லாஹு தஆலா சிபகத்தல்லாஹ் என்று சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்வது வமன் அஹ்ஸன மினல்லாஹி சிபகா என்று கேட்கிறான். இது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அல்லாஹுவை விட இந்த மாதிரி அழகா வர்ணம் பூசக்கூடியவர் யார் இருக்க முடியும்? மேலதானே பூச முடியும் ஒரு ஆளு, உள்ளுக்குள்ளவா பூச முடியும்? மேலதான் ஒருத்தர் பூச முடியும். ஆனா அல்லாஹ்வுடைய தீன் இருக்கிறே, ஒருவர் பின்பற்றி விட்டால் உள்ளவரையும் போகும். இந்த வமன் அஹ்ஸன அப்படின்றாவே யார் இருக்கிறான்னு குர்ஆன்ல வருதுண்டா, இதெல்லாம் ஜின்கள் இந்த மாதிரி ஆயத்துக்களை கேட்கும்போது யாருமே இல்லையே ரப்பேன்னு சொல்லுமா. நம்மளும் மனசுக்குள்ள அதை சொல்லிக்கிறோம். குர்ஆன்ல ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி வரும். சூரத்துல் பக்ராவில் இப்ப நம்ம படிக்கிறதுல ஒமன் அஹ்ஸன் வர மாதிரி சூரத்து நிசாவுலையும் வருகிறது. ஒமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம மினல் லில்லாஹி வ ஹுவ முஹ்ஸின் என்று வருகிறது. ஒமன் அஹ்ஸனு தீனன், சிறந்த மார்க்கத்தை உடையவர் யார்? மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்ஸின், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமாகிவிட்டு நல்ல அமல் செய்கிறாரே, அவரை விட தீனை சுமந்தவர் யார் இருக்க முடியும்? சூரத்துல் மாயிதாவிலே சொல்லுகின்ற போது வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன், அறிவாளி கூட்டத்தினருக்கு நல்லாவே தெரியும், தீர்ப்பளிப்பதில் அல்லாஹ்வை விட அழகானவன் யாரு? அல்லாஹ்வை விட யார் நல்ல தீர்ப்பளிக்க முடியும்? அதே மாதிரி சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தில் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மிக அழகிய முறையில் சொல்லக்கூடியவர் யார் இருக்கிறார்? பாங்கு சொல்றதை விட அழகான சொல்லு உண்டோ? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை விட மிக அழகிய அழைப்பு உண்டோ என்று அல்லாஹ் கேட்கிறான். ஃபுஸ்ஸிலத்தில் வருகிறது. பாங்குக்கு நிகர் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறார்களே, தாவா பிரச்சாரம், அதை விட சிறந்தது எதுவும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இங்கெல்லாம் அஹ்ஸனோடு கொண்டு வர்றான். இந்த அஹ்ஸனோடு வர்றதுல ஒரு குறிப்பிட்ட இடம் தான் சொல்றான். அல்லாஹ் என்ன வேலை செய்தாலும் அது அஹ்ஸன் தான் என்று தஃசீரிலே போடுவார்கள். அதைதான் அல்லாஹ் இங்கேயும் பயன்படுத்துகிறான். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா, வருடம் தருவதில், வருடம் கொடுப்பதில் அல்லாஹ்விட அழகானவர் யார் என்று சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்றான் அல்லாஹ், வநஹ்னு லஹு ஆபிதூன், நாங்கள் அல்லாஹ்வே வணங்குவோம் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வே வணங்குவோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மனசுக்குள்ள நம்ம சொல்லணும், அல்லாஹ்வே உன்னையே வணங்குறோம் அப்படின்னு. எவ்வளவு பெரிய வாக்கியம், உன்னையே வணங்குறோம்னு சொல்லணும். இது பெரிய பாக்கியம். எத்தனை முறை இருந்தாலும் நம்ம ஓதுனாலும் அந்த ஞாபகம் நமக்கு வரணும். அதான் பல முறை சொல்றேன், இந்த பைலாவிங்கிற கித்தாபு மிக பிரம்மாண்டமான கித்தாப், தஃசீர்களில் ஒரு பிரம்மாண்டமான கித்தாப் பைலாவி. அது மதரசாக்களில் ஃபுல்லாக ஓதி கொடுக்க மாட்டாங்க, ஓதி கொடுக்கவும் முடியாது. ஒரு 40 பக்கம் ஓதிட்டா பெரிய விஷயம், ஒரு 40 ஆயத்தை ஓதிட்டா பெரிய விஷயம். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான தஃசீர் அது, தஃசீருல் பைலாவி. தஃசீர் இப்னு கதீர் எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆனது, பைலாவி தஹ்சீல் பட்டம் வாங்குற பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாங்க. அவ்வளோ பெரிய கித்தாப். அந்த கித்தாபை எழுதிய உஸ்தாது
ஒரு கட்டத்தில் வறுமையில் தள்ளப்பட்டார்கள். அதை வெளியிட முடியாமல் தவித்தார்கள் அந்த கிதாபை. அப்ப மன்னரை நோக்கி போய் மன்னரின் உதவியை பெற்று இந்த கிதாபை எப்படியாவது இந்த சமூகத்துக்கு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னால் எழுதப்பட்ட கிதாபு இன்னைக்கு தமிழ்நாடு அல்ல, இந்தியாவில், பாகிஸ்தான், எல்லா நாடுகளிலும் கிதாபுகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் நிஜாமியா பாடத்திட்டம் இருக்கிறதோ அத்தனை இடத்துல இந்த கிதாபு இருக்கு, தப்சீருல் பைலாவி. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருச்சு. அப்ப இந்த கிதாபை வெளியிடுறதுக்காக காசு இல்லை. எப்படியாச்சும் சமூகத்துக்கு கொண்டு போகணுமே இந்த கிதாபை. எப்படி கொண்டு போறது? இன்னைக்கு பிரஸ், பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப மலிவா கிடைக்குது. அன்னைக்கு அப்படி அல்ல, பெரிய விஷயம். ஒரு புக்கை வெளியிடுறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ உலகெங்கிலும் கொண்டு போறது எவ்வளவு பெரிய விஷயம். உதவியை தேடி போகும்போதுதான் ஒரு நீண்ட தூரம் போக வேண்டியதா இருக்குது மன்னரை பார்ப்பதற்கு. அப்போது குறிப்பிட்ட இடத்தில் நண்பரிடத்தில் தங்குகிறார்கள். நண்பர் விசாரிக்கிறார், உபசரிக்கிறார், எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்க போறீங்க? நான் தப்சீர் பைலாவை எழுதிவிட்டேன். சரி, அதை வெளியிடுவதற்கு எனக்கு பணம் இல்லை. சரி, மன்னரை பார்த்து உதவி கேட்கலாம் என்று போகிறேன். அப்படியா? தப்சீர் எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம். தப்சீரில் என்ன எழுதுனீங்க? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். சூரத்துல் ஃபாத்திஹா எழுதி முடிச்சிட்டீங்களா? எழுதி முடிச்சிட்டேன். அதுல தான் இந்த வசனம் வருகிறது. ஆமாம், இதுக்கு தப்சீர் எழுதுனீங்களா? எழுதிட்டேன். சூரத்துல் ஃபாத்திஹாவில் இதுக்கு நான் தப்சீர் எழுதிட்டேன். அப்படி என்ன எழுதினீங்க? உன்னையே வணங்குவேன், உன்னிடமே உதவி தேடுவேன் என்று எழுதியிருக்கிறேன். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்? வேற யாரையும் வணங்க மாட்டேன், வேற யார்கிட்டையும் உதவி கேட்டு போக மாட்டேன்னு அர்த்தம். அப்படி எழுதி வச்சுட்டு இப்படி நடந்து வரலாமான்னு கேட்டாங்களாம். உங்க தப்சீர்ல யார்கிட்டையும் உதவி கேட்க மாட்டேன்னு எழுதி வச்சுக்கிட்டு ஒரு மன்னர்கிட்ட உதவி கேட்டு நீங்க வரலாமா? எப்படி நீங்கள் இப்படி பயணப்பட்டு வரலாம் என்று கேட்டபோது தன் பயணத்தையே முடிச்சுட்டு அங்கேயே திரும்பி வந்தார்கள் தப்சீருல் பைலாவியுமா. எப்படி பாருங்க. ஆக இப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்கணும்னு எழுதுனதை ஞாபகப்படுத்தணும்னு தன்னை மாற்றிக் கொள்கிறார். அல்லாஹ் எப்படி உதவி செய்வார்? வெறும் வணங்குறதுங்கிறது தொழுகிறது மட்டுமல்ல, இறைவன் சொல்வதை போல நடந்து கொள்வதும் வணக்கம் தான். அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வனஹ்னு லஹு ஆபிதூன், அவனையே நாங்கள் வணங்குவோம், அவனையே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்வீர்களாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சஹாபாக்கள்ல ஒரு வரலாறு ஒன்று நான் வாசித்தேன். அந்த சஹாபி பேரு அபூ ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா. ரொம்ப சூப்பரான சஹாபி. அவங்களுக்கு ஆசை, சஹாபாக்களுடைய இந்த அந்திம வாழ்க்கையெல்லாம் படிக்கும்போது நம்மளுடைய ஈமானுக்கு உறவியத்திக் கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பினையா இருக்கும். அபூ ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆவில கேட்டுக்கிட்டே இருப்பான், அல்லாஹ்வே மற்றவர்கள் படுகின்ற அந்த சக்கராத்தினுடைய வேதனையை பார்த்து எனக்கு பயமாக இருக்கிறது. அவ்வளோ ஒரு வேதனைப்படுகிறார். சக்கராத்தை யாரும் தப்ப முடியாது, சக்கராத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அதனால தான் துவாவில் கூட அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்துல் மௌத்துன்னு தான் கேட்போம். சக்கராத்தை லேசுபடுத்துன்னு தான் கேட்போம். ஆனால் சக்கராத்துன்னு ஒன்று இருக்கு, சக்கராத்துங்கிறது ஒன்று இருக்கு, மரண வேதனைங்கிறது இருக்கு. அது கொஞ்சமோ நிறையவோ அது அல்லாஹ் நாடிய பிரகாரம் எனக்கு அல்லாஹ் லேசாக்கி தருவானா? அன்பானவர்களே, அப்ப அபூ ஸஅலபா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, எல்லாரும் சிரமப்படுறாங்க சக்கராத்து ஹாலில். பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கிறப்ப எனக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கிறது. சக்கராத்தை எனக்கு தெரியாமல் நான் மௌத்தாகுவேன், தொழுகையிலேயே மரணிக்க வேண்டும், சஜிதாவிலேயே கடந்து மரணிக்க வேண்டும், என் உயிர் என்னை விட்டு போவது கூட எனக்கு தெரியக்கூடாது, அப்படி மரணித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படியே தைரிய துவா கேட்கிறார்கள். கேட்டிருந்த சஹாபாக்கள் அல்லவா, ரசூலை கண்ணை கொண்டு பார்த்திருப்பார்கள் அல்லவா, ரசூலோடு இந்த வாயால் உரையாடி இருப்பார்கள் அல்லவா, எவ்வளவு பாக்கியத்துக்குரியவர்கள். அவர்கள் துவாவை எல்லாம் மறுக்கவா செய்யவும்? அவர்களுடைய நோக்கம் வேறு இல்லையா? எதை செய்தாலும் அவர்களுடைய நோக்கம் எல்லாம் அல்லாஹ் ரசூலாகத்தான் இருக்கும். அப்ப தொழுகிறாங்க. அவங்க கடைசி காலத்தை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சொல்லுகிறேன். அந்த இரவு தொழுகிறார்கள் தஹஜ்ஜுத். நம்மளாம் எத்தனை மணிக்கு முடிஞ்சா எந்திரிப்போம்? சுபுவுக்கு முடிஞ்ச அளவு நெருக்கமா எந்திரிப்போம். நம்ம தஹஜ்ஜுத் அப்படிதான் இருக்கும். தஹஜ்ஜுத் தொழுதா இப்போ 4:30 வக்து வருதுன்னு வச்சுக்கிறேங்க, சுபுக்கு 4:15 தான் எந்திரிப்போம்.
2 ரக்காத் தொழுவணும், பாங்கு சொல்லணும், அப்படியே சுபஹ தொழுவணும். நம்ம ஒரு சில பேரை தவிர. ஆனால் அவங்க நடுநிசைக்கு அப்புறமே எந்திரிச்சிட்டாங்க. நைட்டெல்லாம் தொழுகிறாங்க, நீண்ட தொழுகிறாங்க. தொழுதுகிட்டு இருந்தவங்க சுஜூதுக்கு போனாங்க, சுஜூதிலேயே மூத்தாயிட்டாங்க. பிள்ளையும் பொண்ணும் மனைவியும் தூங்குறாங்க. இவங்க மூத்தாயிட்டா காலை நீட்டிட்டு மூத்தாயிட்டா பிரச்சனை இல்லை. சஜிதாவிலே ஒருத்தர் மூத்தாயிட்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்கள சரி பண்ணிடணும். இல்லைண்டா அப்படியே உரைச்சி அப்படியே நின்றோம். அது ரொம்ப கஷ்டமாயிடும். கை காலை இழுத்து விடுறது அது ஜனாசாவுக்கும் வேதனையாகிடும். அதனால குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும், அந்த ஹராரத்து உஷ்ணம் வெப்பம் இருக்கிறக்குள்ளேயும் அவங்க நேர்படுத்திடணும். கை காலை இழுத்து விட்டுறணும், கண்ணை மூடிடணும், காலை நீட்டு விட்டுறணும். இதெல்லாம் செய்வாங்க. இவங்க நடுவீசில் தொழுதவங்க நல்ல தூக்கத்தில் இருக்கிறாங்க, மனைவியும் பிள்ளையும். இவங்க ஆசை என்ன, தூக்கத்திலேயே தொழுகையிலேயே சஜிதாவிலேயே. என்ன பாக்கியம் பாரு, ரூஹு போறது தெரியாதவாறு ரூஹு போயிடணுண்டாங்க. அல்லாஹ் அவங்க துவாவை கபூல் செய்தான். சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் போன வாரம் தான் பேசணும். ஹிஸ்புல்லா அல்லாஹ்வின் படைகள் அவங்கெல்லாம். அல்லாஹ் கேட்டா கொடுத்துருவோம். அப்ப மூத்தாயிட்டாங்க. அல்லாஹ் பாருங்க எப்படி உதவி செய்யறான் பாருங்க. தொழுகையில மூத்தாகன்னுட்டாங்க, கொடுத்தான். சஜிதாவில மூத்தாகன்னு நினைச்சாங்க, கொடுத்தான். அல்லாஹ் ரூஹு போறது தெரியாதவன ரூஹு போகன்னு நினைச்சாங்க, அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அல்லாஹ் அவங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தான்டா. ஆஹா, இப்படி கேட்டாங்க, கொடுத்துட்டோம், உயிர் போயிருச்சு. இப்படியே சஜிதாவிலே கிடந்தா உடல் உறுப்பு என்ன ஆயிடும், அப்படியே நின்றும். காலையில் எதிர்த்து பார்த்தா கை காலை இழுத்து விடுறது கஷ்டமாயிடும். எப்படி சொல்றது? வீட்டில் இருக்க 3 பேர், மனைவி பிள்ளை தூங்குது. இவங்க சஜிதாவில் உயிர் போயிருச்சு, சஜிதாவிலேயே நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வேலை பார்த்தீங்களா? ஒவ்வொரு காதிர், அவன் ஆற்றல் மிக்கவன். அவனை பற்றி குர்ஆன்ல எங்கெல்லாம் பாருங்க, அசீஸ் அசீஸ்ன்னு வரும்போதெல்லாம் அசீஸுக்கு பல அர்த்தம் இருக்கு, கண்ணியமானவன் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் எது ரொம்ப பொருத்தமா பல இடங்கள்ல இருக்கு தெரியுமா? யாவற்றையும் மிகைத்தவன் அப்படின்னு அர்த்தம் போடுவாங்க. அவன் வல்லாஹு காலிபு அலா அம்ரிஹின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தின் ஷார்ட் தான் அசீஸ், யாவற்றையும் மிகைத்தவன். அவன் எதை வேண்டாலும் செய்வான். அல்லாஹ் என்ன செய்யறான், புள்ள தூங்குது, நல்லா மனைவி தூங்குறாங்க, மூத்தாயாச்சு, செய்தி உடனே சொல்லணும். உடனே புள்ள தூங்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் ஒரு கனவை கொடுத்து, கனவுல வாப்பா மூத்தாகிற மாதிரி செய்தியை கொடுக்குறான். புள்ள கனவுல வாப்பா இங்க மூத்து, சஜிதாவுல மூத்து, புள்ள கனவு காணுது. கனவுல வாப்பா மூத்தாகிற மாதிரி புள்ள கனவு காணுது. பதறி போய் எந்திரிச்சு, அம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு. என்னடி அம்மா? இல்லைம்மா, வாப்பா மூத்தாகிட்டது மாதிரி எனக்கு கனவு வருதும்மா. அப்படிலாம் இல்லைம்மா, வாப்பா தொழுவாங்க. இல்லைம்மா, கனவு வருது. போனாங்க, போய் திரும்பி பார்த்து சஜிதாவில் அம்மா தொழுறாங்கம்மா, வாப்பா தூங்குமா நீ பாட்டு அப்படி. திரும்பவும் அம்மாவும் பிள்ளையும் தூங்குறாங்க, அதாவது அவங்க மனைவியும் பிள்ளையும் தூங்குறாங்க. தூங்கிட்டா என்ன ஆகுது? திரும்ப அல்லாஹ்வுடைய வேலை பாரு. தூங்குனா திரும்பவும் தூக்கம் மிகைக்குது, கனவு வருது. திரும்பவும் கனவுல பாப்பா மூத்தாத மாதிரியே செய்தி வருது. பிள்ளையால இருக்க முடியலை. பிள்ளைக்கும் வாப்பாவுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கும். பொம்பளை பிள்ளைக்கும் வாப்பாவுக்கும் ஒரு பாசம், ஒரு நெருக்கம் இருக்கும். வாப்பாவுக்கு ஒன்றுண்டா பெத்த பிள்ளையால தாங்க முடியாது, பொம்பளை பிள்ளைக்கு அது ரொம்ப கூடவே இருக்கும். உடனே பதறிச்சு எந்திரிக்குது. திரும்ப அம்மா எந்திரிங்கம்மா, எனக்கு திரும்பவும் வாப்பா மூத்தானது மாதிரியே செய்தி வருதுமா அப்படின்னு. இல்லைம்மா தொழுகிறாங்கம்மா. இல்லைம்மா போய் பாருங்கம்மா அப்படி. திரும்பவும் சஜிதாவில் இருக்கிறேன்மா, தொழுகிறாங்கம்மா, உங்கள் வாப்பாவை தான் தெரியுமில்ல, நீண்ட நேரம் தொழுவாங்கல்ல, தொழுகிறாங்க. திரும்பவும் படுக்கிறாங்க. படுத்தா திரும்பவும் கனவு, பிள்ளை கனவுல திரும்பவும் அதே வரி வருது. 3ஆவது முறை பிள்ளையாலை எந்திரிச்சு திரும்ப தூங்கவே முடியலை. அம்மா நீங்கள் வாப்பாவை போய் நீங்கள் தட்டி விட்டு பார்த்தே ஆகணும். எந்திரிச்ச மனைவி, வா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சஜிதாவில் திரும்பவும் இருக்கிறாங்க. இன்னும் இவ்வளோ நேரம் சஜிதா இல்லை, இல்லை வேறு அமைப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, சஜிதாவில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி கையை டச் பண்ணி என்னங்கன்னு சொன்னாங்க. அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டாங்க. அப்படியே சரிஞ்சு கீழே விழுங்குறாங்க.
அப்போதான் பாப்பாவுக்கும் மனைவிக்கும் பிள்ளைக்கு தெரிஞ்சு பாப்பா மூத்தானது தான் எல்லாம் கணவன் வழியாக செய்தி சொல்கிறாங்க. எப்படி ஒரு இது நடக்குது பாருங்க. இல்லை யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப நேரம் படுத்திருந்தா என்ன ஆகுறது? அந்த சஹாபியினுடைய நிலை என்ன ஆகுறது? அதுக்காக நினைவில் நடந்த ஒரு செய்தியை அப்டேட்டு எப்போவோ நடந்ததில்லை, ஒரே வீட்டுக்குள்ள நடக்குது. ஒரே வீட்டில் வெளிச்சத்தில் உள்ளதை அல்ல கனவுல காட்டுறான். வெளிச்சத்தில் நடந்துகிட்டு இருக்கிறத கனவுக்குள்ள கொண்டு போறான். கனவுலேருந்து அவங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரான். இப்படி பல முறை நடந்து அவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து இந்த சஹாபியினுடைய ஜனாசா இறுகி போய் விடாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். அவர்களை கேட்ட துவாவும் மட்டுமல்ல, அவர்களுடைய ஜனாசாவோடு எந்த கஷ்டமாயிடக்கூடாது என்று அல்லாஹ் விரும்பினான்னு சொல்லி அந்த வரலாறு எழுதுவார்கள். காரணம், இபாதத்தில் இருக்கிற இன்பம் அது. நான் சஜிதாவில் தான் மூத்தா போகணும், தொழுகையில் தான் மூத்தா போகணும், அப்படி நான் ரூஹு வாங்குறது தெரியக்கூடாது. சஹாபாக்களுக்கே தொழுதுட்டா எதுவும் தெரியாது. அல்ல அதுதான் அதை தேர்வு செஞ்சான். சஹாபாக்கள் தொழுதுட்டா எதை எடுத்தாலும் தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு தொழுகையில் அவர்கள் இன்பமா இருந்தார்கள். ரூஹ் அப்படி எடுக்கப்பட்டிருக்கு. இதைதான் அவர்கள் அல்லாஹ் கேட்க சொன்னான் சஹாபாக்கள்கிட்ட, அல்லாஹ்வே உன்னையே நாங்கள் வணங்குவோம், அவனையே தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லுங்கள், அவனையே தான் நாங்கள் வணங்குவோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. காரணம், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு இன்பங்கள் இருக்குது, அவ்வளோ இன்பம். நம்ம எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. இமாம்களை பற்றி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பற்றி இப்போ கொஞ்சம் முன்னாடி, அசருக்கு முன்னாடி தான் ஒரு செய்தி படித்தேன். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பெரிய இபாதத்துசாலி, பெரிய என்ன சொல்லலாம் வியாபாரி, பெரிய தொழில் விற்பனர், ஆனாலும் சரி பெரிய இபாதத்துசாலி, பெரிய இபாதத். அவங்களுடைய இபாதத்தை நாம் அளவிட்டு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வணங்கக்கூடியவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ ஒரு தடவை பள்ளியாசலில் இஷாவில் தொழுகிறாங்க. இமாம் தொழு வச்சுட்டு முஅஸ்ஸின் புறப்படலான்னு நினைக்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அப்படியே துவாவில் நிற்கிறாங்க. துவாவில் இஷா தொழுது துவாவில் இருக்கிறாங்க. துவாவில் இருக்கிறாங்க. மோதினார் போய் முஅஸ்ஸின் போய் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் தான் இமாம், அவங்கள தட்டலான்னு நினைக்கிறாங்க. துவாவில் தானே இருக்கிறாங்க, அவங்களையே நாம் டிஸ்டர்ப் பண்ணணும், அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டு இருக்கிறாங்க, சரி விட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பள்ளி வாசலில் விளக்கு எரியுது. அப்போ இந்த எண்ணெய் விளக்கு எரியுது. மோதினார் பார்த்தாரு, எண்ணெய் கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி நம்ம போயிடுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவே அணைஞ்சிரும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவே அணைஞ்சிரும், அப்புறம் என்னத்துக்கு போய் நம்ம அணைச்சிட்டு போகணும், இருக்கிறது கொஞ்சோன்னு எண்ணெய், அது அணைஞ்சிரும், அதுக்குள்ளேயே இமாம் அவர்கள் துவா செஞ்சு முடிச்சிருவாங்க, அதை 2 நேரம் பூட்டிட்டு வந்துடுவாங்க, இமாம் பள்ளியை பூட்டிட்டு வந்துடுவாங்கன்ட்டு முஅஸ்ஸின் புறப்பட்டு போயிட்டார். புறப்பட்டு போயாச்சு. போனவர் சுபுவுக்கு வரார். அப்பவும் துவாவிலேயே இருந்தாகலாம். அவன் வரலாற்றில் எழுதுறாங்க, அப்பவும் துவாவிலேயே இருந்தாகலாம், துவாவிலே இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? விளக்கும் எரிகிறது. எந்த அளவுக்கு நாம் நம்புவோம் என்றெல்லாமே எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு காலத்துக்கு போனால் தான் அதை நம்ம உணர முடியும். நம்ம காலத்துலலாம் நம்ம என்ன மாதிரி அமல் செய்கிறோம், நம்ம எந்த லெவலில் இருக்கோம், அதனால முன்னோர்களை நம்ம இடத்துல வச்சு பார்க்குறோம். நம்ம அந்த இடத்துக்கு போனால் தான் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ சிறப்பை தந்திருப்பான்னு தெரிய முடியும். அந்த மாதிரி வணக்கம் வணங்குனா கண்டிப்பாக இந்த ஆற்றலை கொடுக்க தான் செய்வோம். நம்ம வணக்கத்துக்கும் அந்த வணக்கத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. துவாவிலே இருக்கிறாங்க. கிட்ட போன முஅஸ்ஸின் பார்க்குறாங்க, என்னதான் துவான்னு. அல்லாஹ்வே நீ, அவங்க சொல்ற துவா செய்கிறாங்க, சின்னதொரு நன்மை செய்தாலும் அதை நன்மையாக மறுமையில் தந்து விடுவாய், சின்னதொரு பாவம் செய்தாலும் அதை பாவமாக நாளை மறுமையில் நீ அதை கொண்டு வருவாய். இந்த பாவியான அபூ ஹனீஃபாவை அல்லாஹ்வே நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக, நான் தவறு செய்து விட்டால் என்னை அந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக, அதில் போட்டு விடாதே என்று சொல்லி அப்போ கேட்டு போன துவா இப்போ வரையும் அந்த துவாவிலே இருக்கிறாங்களாம். அப்போ முஅஸ்ஸின் போகும்போது இந்த துவா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போவும் இதே துவா தான் ஓடுது. ஒரே துவாவே ஒரு இரவு ஃபுல்லாக ஓடி இருக்கிறாங்க. முஅஸ்ஸின் போய் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் டெஸ்ட் பண்ணாங்களாம். ஓ நான் இந்த பள்ளி பூட்ட போறீங்களா, இந்த வந்துடுறேன் அப்படின்றாங்க. பூட்ட வரல, பள்ளி சுபுவுக்கு வந்திருக்கிறேன், தொழுவுக்கு பாங்கு சொல்ல வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களாம்.
பாங்கு சொல்ல வருது. அவங்க நினச்சிட்டாங்க பள்ளியை பூட்ட கூப்பிடுறாரு அப்படின்னு. நான் வீட்டுக்கெல்லாம் போய் தூங்கி எந்திரிச்சு வந்தாச்சு, பள்ளிக்கு பாங்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு. அவன் சொன்னாங்களாம், நான் இரவெல்லாம் துவாவில் இருந்ததை எந்த ஒருவரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்று. அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த செய்தி தெரியலைங்க. அவர் சொல்றாரு, அந்த மாதிரி அவங்க மரணித்ததற்கு பிறகுதான் இந்த செய்தியை மக்களுக்கு முன்னால் நான் சொன்னேன். வாழ்நாளே அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பின்னால் அவர்கள் சுப தொழு வைத்து நாங்கள் எல்லாம் தொழுதோம் என்று சொல்லி எப்படி இருந்திருக்கிறாங்க. பெரிய தொழிலதிபர், சாதாரண இல்லை. நம்ம இப்போ இருக்கிற நம்ம ஆரம்பிச்சாமல் நினைச்சிடக்கூடாது. பெரிய தொழிலதிபர். ஆனால் இபாதத்து இரவெல்லாம் ஒரே துவாவில். நம்மளுக்கு ஒரு துவாவை 10 தடவை ஓதிட்டா இன்னும் இமாம் அதே துவா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ ஆற்றல் இருந்தார். ரப்பனா ஆத்தி நான் ஓதுறேன் பாருங்க. யாராச்சும் துவா தெரியாட்டி இந்த துவாவை நம்ம ஏன் ஓதுறோம்? அன்பானவர்களே, ரப்பனா ஆத்தினா துன்யா ஓதக்கூடிய அந்த துவாவில் அவ்வளோ அர்த்தங்கள் சேர்ந்துருக்கிறது. ஆனால் அதை நம்ம டெய்லி கேட்கும்போது டெய்லி இதை ஓதுறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். மொத்த துவாவை கேட்குறோமா இல்லையா? அத்தனையினுடைய சாராம்சம் அந்த ரப்பனா ஆத்தினாவில் இருக்கு. என்னெல்லாம் தேவையோடு பள்ளிக்குள்ளே வர்றோமோ அத்தனையும் நிறைவேறதுக்கு இமாம் ரப்பனா ஆத்தினா ஓதிட்டா அவ்வளோ செய்தி அதுக்குள்ளே இருக்குது. அப்போ துவாவுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது என்பதை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வழியாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போ அவனை நாங்கள் வணங்குவோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் இல்லை அல்லாஹ் சொல்லுவார். அவனுக்கு கட்டுப்பட்டுட்டா எவ்வளோ பெரிய சிறப்பு கிடைச்சிருது பாருங்க. வர்ற இந்த ஹஜ்ஜுடைய மாதங்கிறனால ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவுக்கு வர்றேன். தாயிக்கு போகிறவங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் ஹாஜிகள் எவ்வளோ குழுமி இருப்பார்கள் யோசிச்சு பார்த்தாவே ரொம்ப இதாகும். இந்த மால்கம் எக்ஸ் போன்றவர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வெள்ளையர்களை திட்டக்கூடாது என்று முடிவெடுத்தேன். அதுக்கு முன்னாடி வெள்ளையர்கள் மீது எனக்கு அவ்வளோ கோபம். ஏன்னா அவர்கள் கருப்பர்கள் மீது கோபப்பட்டார்கள். அதனால் நான் வெள்ளையர்களை கண்டு கோபப்படுவேன், அவர்கள் மீது நாத்தம் அடிக்குது என்று சொல்லுவேன், அவர்கள் மோசமானவர்கள் என்று சொன்னேன். ஏன்னா அவர்கள் கருப்பர்களை தப்பாக பார்த்தார்கள். யார் சொல்கிறா? மால்கம் எக்ஸ் சொல்கிறாரு. ஆனால் நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு தாயிப்புக்கு தவாஃபெல்லாம் எல்லாம் முடித்து தாயிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அவர் சொல்கிறாரு, எந்த ஒரு கலரை வைத்தோ மொழியை வைத்தோ ஒருவனை குறைத்து பேசக்கூடாது, எந்த ஒரு நிறத்தை வைத்தும் ஒருவரை பேசக்கூடாது என்பதை ஹஜ்ஜில் தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய ரெட்லி என்று சொல்லக்கூடிய ஒரு இத்தாலிய எழுத்தாளர், பெண் எழுத்தாளர் தான். அவர் இந்த தாலிபான்ல கூட 7 நாள் சிறை கைதியாக இருந்தவர். அப்போ முஸ்லீம் ஆகல. அதுக்கப்புறம் போய் லண்டனில் ஹோலி குரான் வாங்கி டிரான்ஸ்லேட் வாங்கி படித்து கிடிச்சு ஒரு வழியாக இஸ்லாத்தை பற்றி புரிஞ்சுட்டு அந்த அம்மா ஹஜ்ஜிக்கு போகுது. ஹஜ்ஜிக்கு போயிட்டு அரஃபாவில் 9வது நாள் இருக்குது பார்த்தீங்களா? அரஃபா நம்மளுக்கு நம்ம ஊரில் எப்போ 9ஓ அதுதான் அரஃபா. அங்கே அரஃபா இருக்குல்ல, அரஃபா நாளில் எல்லாரும் தங்கிறத பார்த்துட்டு தங்கிட்டு அந்த அம்மாவை பின்னாடி சொல்லுது, ஒருவர் அரஃபாவில் தங்கியதற்கு பிறகும் கூட ஒரு முஸ்லிமான வாழ்க்கையை அவன் வாழலன்னு சொன்னால் அவர் உண்மையான முஸ்லீமாகவே இருக்க முடியாது. ஏண்டா அல்லாஹ்வுடைய நோக்கத்தை அங்கே தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இஸ்லாத்தை ஏன் அல்லாஹ் அந்த உலகத்துக்கு கொடுத்தா என்பதை அரஃபாவில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறார். யார்? புதுசா வந்த முஸ்லீம். அவள் மேலும் சொல்றா, அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு சொல்லுகிறேன், முழு முஸ்லிம்களையும் இப்ராஹிமாக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வின் ஆசை. முழு முஸ்லிமையும் இப்ராஹிமாக, நபி இப்ராஹிமாக எல்லாரையும் மாற்றணுன்ற ஆசை. அதான் அல்லாஹ்வின் நோக்கம். அதுக்காக இந்த உம்மத்துக்கு வச்சதுதான் இந்த அரஃபாங்கிற ஒரு அழகான தருணம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அவ்வளோ இது அழகான ஒரு இடம். அரஃபாவில் இன்னும் கொஞ்ச நாள் ஹாஜிகள் போக இருக்கிறாங்க. எல்லாம் அவர்களுடைய ஹஜ்ஜெல்லாம் எல்லாம் கபூல் செய்வானாங்க. அன்பானவர்களே, அங்கே போன தாயிஃபில் பல இடம் இருக்குது. ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்குள்ளே போக முடியாமல் கஷ்டப்பட்டாங்களா தெரியும். அங்கே தான் கல்லால் விட்டு அடித்தாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. தாயிஃபில் ரசூலுல்லாஹ் ரத்தம் கசிய வரும்போது ஒரு தோட்டத்தில் உள்ளே வர்றாங்க. அந்த தோட்டத்தில் மக்கத்துக்காரவங்க தோட்டம் தான். உடனே அந்த ரசூலுல்லாஹ் மேலே இறக்கப்பட்டு தோட்டத்துக்காரவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வேலை செஞ்ச வேலையாள்கிட்ட அவருக்கு போய் ஏதாவது கொடு அப்படின்னு சொல்கிறாங்க.
அவர் திராட்சையை பறிச்சுக்கிட்டு வந்து, அவர் பேர் அத்தாஸ், கொண்டு வந்து ரசூல்லாட்ட கொடுக்குறாரு. ரசூல்லாட்ட கொடுக்கும்போது ரசூல்லாட்ட எடுத்து பிஸ்மில்லான்னு சாப்பிட்றாங்க. நீண்ட வரலாறு, புகாரி போன்ற எல்லா கிதாபுலையும் இருக்குது. ரசூல்லா சாப்பிட்றாங்க. பிஸ்மின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு மாலை ஆயிடுச்சு. இது என்ன புதுசாக இருக்குன்னு கேட்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்படி தான் சாப்பிடணும். நீங்கள் எந்த ஊர்? நீனவா? நீனும் வாவா? சகோதரி யூனுஸ் நபியினுடைய ஊர் அல்லவா அது அப்படிங்கிறாங்க. உங்களை யூனுஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு அவர் கேட்குறாரு. அது என் சகோதரர் தானே என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா நபிமார்கள் எல்லாம் சகோதரர்கள் தானே, சகோதரன் சொல்றாங்க. உடனே அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி முத்தம் போடுறாரு, நெத்தியை முத்தம் போடுறாரு. அவர் ஜோஸ் ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அவ்வளவுதான், ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, எதிரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அத்தாஸனுடைய வரலாறு பெருசா இல்லை. அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவுதான், முஸ்லீம் ஆகிட்டாங்க ரலியல்லாஹு தஆலா, அவ்வளோதான். அதுக்கு பிறகு எதுவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் போங்க தாயிஃபுக்கு, இன்னைக்கும் போனாலும் மஸ்ஜித் அத்தாஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன செஞ்சாங்க? ரசூல்லா கூட போர் செஞ்சாங்கன்னு வருதா? ரசூல்லா கூட எங்கேயும் ட்ராவல் பண்ணாங்கன்னு வருதா? ரசூல்லா அந்த தோட்டத்துக்கு வந்தவுடனே சில உணவுப் பொருள்களை கொண்டு வந்து அந்த முதலாளி சொன்னதுனால கொடுத்துட்டு முஸ்லீம் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். இந்த வேலையை எல்லாம் கபூல் செஞ்சுட்டாங்க. நம்மெல்லாம் எவ்வளோ பணம் போட்டு கட்டினா கூட நம்ம பேரில் பள்ளி நிலைக்குமான்னு சொல்ல முடியாது. நம்ம பேரில் பள்ளியை போட்டாலும் அது நிலைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் இஸ்லாம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல அவங்க பேரில் பள்ளிவாசல் இருக்கு, மஸ்ஜித் அத்தாஸ். இன்னைக்கு அந்த இடத்துக்கு போனாவே அவங்க வரலாறு சொல்லி தரப்படும். உம்ராவுக்கு போனாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, தாயிஃப் அட்டன் பண்ணாவே அத்தாஸுங்கிறவருடைய வரலாறு கேட்காம ரலியல்லாஹு திரும்பி வர முடியாது. எப்படி இருந்துச்சு? எத்தனை போரில் கலந்துக்கிட்டாங்க, என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா? செய்கிற வேலையை இஷ்கோடு, அல்லாவின் பிரியத்தோடு, ரசூலுடைய அன்போடு செஞ்சுட்டா அதுவே வணக்கம் தான். அந்த வணக்கமாகவும் நாம் வணக்கம் புரிய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இதன் வழியாக சொல்லுகிறான். வனஹனு லஹு ஆபிதூன், அவனையே நாங்கள் வணங்குவோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அத்தகைய உயர்ந்த வணக்கத்தை அல்லாஹ் நாம் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நம் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வர இருக்கக்கூடிய அரஃபாவுடைய நாளிலே புனிதமான அந்த நோன்பை நோக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. தொடர்ந்து வரக்கூடிய ஹஜ்ஜி பெருநாள் ஈதுல் அல்ஹாவிலே நாம் கொடுக்க இருக்கக்கூடிய குர்பானியையும் அதற்கு முன்னால் தொலை இருக்கக்கூடிய தொழுகையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்நாளில் நாம் வழங்க இருக்கக்கூடிய சதக்காவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மகிழ்ச்சியை அந்நாளிலிருந்து முன்னரும் பின்னரும் அல்லாஹ் தொடர்ச்சியாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.